Hello everyone, நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் geek. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ குளோபல் attributesல ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ஷன் attribute பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு 2 attributes பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ட்ராகபிள் அப்படின்ற attribute. ஸோ இப்போ இந்த கரண்ட் வெப்பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இந்த பட்டனை வந்து நான் வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணால் அது வந்து ட்ராகபிளாக இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ட்ராகபிள் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை இந்த பட்டனில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வேல்யூஸ் வந்து 2 இருக்குது. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸு. நீங்கள் ட்ரூன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பட்டனுன்ற ஆட்ரிபியூட் வந்து உங்களுக்கு ட்ராகபிளாக மாறிடும். ஸோ நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை நான் வந்து ட்ராக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி வேறு இடத்துல பொசிஷன் பண்ணலாம். அண்ட் அதை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ட்ராக் பண்ணி இன்னொரு இடத்துல பொசிஷன் பண்ணணுன்னா ஆன் ட்ராக் ஸ்டார்ட் அண்ட் ஆன் ட்ராக் எண்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக ட்ராக் அண்ட் ட்ராப் ஏபிஐன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது நம்ம எப்படி ஒரு எலமெண்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம் ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு பேரண்ட் எலமெண்ட்டில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் பேசிக்காக அந்த ட்ராக் ஒரு எலமெண்ட் நம்ம ட்ராகபிள் ஆக்கணும் அப்படின்னா அந்த ட்ராகபிள் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ட்ரூன்ற வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து ட்ராகபிளாக ஆகிடும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒரு ஆக்சசபிலிட்டி ஆட்ரிபியூட்டு. நான் வந்து இப்போ வந்து ஒரு p tag டிஃபைன் பண்ணுறேன். திஸ் இஸ் a p tag in British English அப்படின்ட்டு. ஸோ இது நார்மலான யூசர்ஸ்க்கு வந்து இது வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்றத அவங்க பார்க்கும் போது தெரிஞ்சிடும், அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஆர் அந்த லாங்குவேஜ் தெரியாதவங்க இப்போ நான் இதை வந்து இங்கிலீஷில் கொடுத்ததுனால உங்கள் எல்லாருக்குமே வந்து ரீட் பண்ண முடியும். இதுவே நான் வந்து இதை வந்து ஏதாச்சும் நமக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு ஆர் ஜெர்மன் அந்தமாரி லாங்குவேஜஸில் கொடுத்துருந்தோன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து அது என்ன லாங்குவேஜ்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த லாங் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மோர் ஆக்சசபிலிட்டி அண்ட் ஸ்க்ரீன் ரீடர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்ன லாங்குவேஜோ அதோட ஷார்ட் ஃபார்மு. ஸோ இங்கிலீஷ்க்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து இஎன் அப்படின்றது. செகண்ட் வந்து அது வந்து எந்த ரீஜனில் அந்த லாங்குவேஜ் பேசப்படுதோ அந்த ரீஜனோட நேமு. ஸோ இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்றதுனால நான் ஜிபி கிரேட் பிரிட்டன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விஷுவலாக HTML டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஆனால் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங் அப்படின்ற ஆட்ரிபியூட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டைலிங் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டைலில் நான் வந்து இந்த லாங் அப்படின்ற செலக்டரை யூஸ் பண்ணி ஆட்ரிபியூட் செலக்டர் யூஸ் பண்ணுறேன். நான் கண்டென்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு நான் வந்து இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்னு நான் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த லாங் ஆட்ரிபியூட் எந்த எலமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எலமெண்ட்டுக்கெலாம் முன்னாடி இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் இங்கே பிஃபோர் அப்படின்ற ஒரு செலக்டரும் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிஃபோர்னால் அந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸில் அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்றது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸில்
பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த லேங்குன்ற ஆட்ரிபியூட்டு அந்த எலமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டாலே போதும். எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு செகண்ட் ஒரு div tag கொடுக்குறேன். அண்ட் இந்த div tagல நீங்கள் ஜஸ்ட் அந்த லேங்குன்ற ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிட்டா போதும். இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரீடெக்ஸ்ட் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.